ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் எபேசியர் 1:12. தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். அந்த வார்த்தையை நாம் நன்றாய் கவனிக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் இன்னும் எல்லாம் அவரை சுற்றியே வருகிறதை கவனிக்க வேண்டும். ஜீவனுள்ள அந்த கிறிஸ்துவானவரை பற்றி இருக்கிறது. எல்லாம் அவருக்குரியதாக இருக்கிறது, அவரிலே அடங்கி இருக்கிறது. நம்முடைய அடையாளம், நம்முடைய அழைத்ததின் நோக்கம், முன் குறிக்கப்பட்டதின் நோக்கம், நம்முடைய நித்திய வாழ்வுக்கான நோக்கங்கள் என்று சொல்லி எல்லாம் கிறிஸ்துவுடனே உயிர்த்தெழுந்த அந்த கிறிஸ்துவுடனான ஐக்கியத்தை பற்றியே அது சொல்லுகிறது. அப்போஸ்தலன் Paul repeats this Christ-centered emphasis throughout this Ephesians chapter 1. இந்த எபேசியர் 1 முழுவதும் அந்த கிறிஸ்துவை மையமாய் கொண்டு சொல்லப்படுகிறதை நாம் கவனிக்க வேண்டும். இயேசு சொன்னார், என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது என்று சொல்லி எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் கிறிஸ்து வழியாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் நம்மை அவ்விதமான உன்னதமான காரியங்களுக்காய் தேவன் தெரிந்து கொண்டார். நம்முடைய பெர்ஃபார்மன்ஸ் அல்ல, தேவனுடனான ஐக்கியத்தினாலே, அவர் கிறிஸ்துக்குள், அதனாலே நமக்கு உண்டாகிறதா இருக்கிறது. நாம் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டோம், தத்தெடுக்கப்பட்டிருக்கிறோம், மீட்புக்குள்ளானும். இந்த சுதந்திரெல்லாம் இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவையிலே முடிக்கப்பட்ட அந்த வேலையினுடைய, அவருடைய அந்த இரக்கத்தினுடைய முடிவாய் இவைகள் எல்லாம் நமக்கு உண்டாயிருக்கிறது. தேவன் நம்மை முன்குறித்து தெரிந்து கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு கூட்டத்தில் ஏதோ ஒரு நபர் அப்படி அல்ல, முகம் தெரியாத ஆட்களாய் அல்ல. உங்களை தனித்தன்மையுடனே தேவன் he picked God and picked us for himself. அவருக்காய் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், தேவன் எப்படி தெரிந்து கொண்டார் என்று சொன்னால், இஸ்ரேல் ஜனங்களை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தேவன் தெரிந்து கொண்டாராம். உபாகமத்திலே 7:6 நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூசக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். எவ்வளோ பாக்கியம் பாருங்க! இஸ்ரவேல் ஜனங்களை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்ட அதே தேவன் இன்றைக்கு நம்மை கிறிஸ்துவனுடைய மகா பெரிய இரக்கத்தினாலே தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. You are a God's chosen people. அல்லேலூயா. நீங்கள் தேவன் உங்களை அவ்விதமாய் மிக நெருக்கத்தில் வைத்து கொள்ள தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள். அதே பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார், நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தனுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். We are so blessed. We are greatly privileged. You are predestined for the plan and the purpose of God. தேவன் தம்முடைய மகா பெரிய திட்டத்தின்படி, நோக்கத்தின்படி, அவருடைய தீர்மானத்தின்படி உங்களை முன்குறித்து இருக்கிறார். நீங்கள் தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பதாகவே உங்களை முன்குறித்து இருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்னே, உலகம் உண்டாவதற்கு முன்னாடி he thought about us. நம்மளை நினைத்து இருக்கிறார். அருமையான தெய்வ பிள்ளையே, அவர் அவ்வளோ மட்டும் நம்ம மேலே சொந்தம் கொண்டாடுகிற பொழுது சொந்த ஜனமாய் தெரிந்து கொண்டிருக்கிறாரு. So how much we can, எவ்வளோ நாம் அவரிடத்தில் மிக ஆழமாய் நெருங்கி வர முடியும். கிறிஸ்துவுக்கு நமக்கும் இடையில் இருக்கிற எல்லாவற்றை ஒழித்து விட்டு புறம்பே தள்ளி, தூரமாய் தள்ளி, அப்படி கருகாமையில சமீபமாய் தேவனிடத்தில் நெருங்கி வருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் செபிக்கலாம். மகா பரிசுத்தமான பிதாவே, எங்களை தமக்கு சொந்தமாய் தெரிந்து கொண்ட நம்முடைய அன்புக்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த உலகத்தில்
நீர் எங்களுக்கு எவ்வளவோ பாக்கியத்தை கிருபை செய்து உம்முடைய பிள்ளைகளாய் வாழபடி தெரிந்து கொண்டீரே. அதை நாங்கள் உணர்ந்து அந்த மகா பெரிய மேன்மைகளை, இரக்கங்களை, கிருபைகளை நாங்கள் ஆண்டவரே உணர்ந்து உம்மை அதிகமாய் நேசிக்கப்பா, உம்மை ஆத்தும நேசராய் உம்மை கண்டு கொள்ள ராஜா உதவி செய்யும். உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய மேன்மைகளையும் உம்முடைய அழைத்துதலையும் உம்முடைய தெரிந்து கொள்ளதிலையும் ஆண்டவரே ஆழமாய் உணர்ந்து கொள்ள கிருபை செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.